இலங்கையை பொறுத்தவரையில் பொது போக்குவரத்து முக்கியத்துவம் பெறுகின்றது. கிராமப்புறங்களில் பெருந்தெருக்கள் மற்றும் அதிவேக வீதி வசதிகளற்ற நிலையில் அங்குள்ள மக்களுக்கு வளமையான போக்குவரத்து மார்க்கமே அவசியமாகின்றது. கிராமங்கள் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் போக்குவரத்து தொடர்பில் தினம்தோறும் மக்கள் பிரச்சினைகளை எதிர்நோக்கிய வண்ணமே உள்ளனர். திருகோணமலை புளியங்குளம் கிராம சேவகர் பிரிவின் தேவாநகரே இது. இந்த பிரதேசத்தில் அமைந்துள்ள தேவாநகர் வீதி இங்கு வாழும் மக்களின் பிரதான போக்குவரத்து மார்க்கமாக காணப்படுகின்றது. எனினும் இந்த பாதையின் தற்போதைய நிலை தொடர்பில் மக்கள் இவ்வாறானதொரு அவதானத்தையே வெளியிடுகின்றனர். நாங்கள் குடியேறின காலம் 94ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் இங்கு வரை காலமும் இங்கதான் இருக்கோம். தேவானர் கிராமம் உதயபுரி மேல் வீதி ரோட்ல இருந்து மழை தண்ணிகள் வந்தா இருக்கல அங்கே பள்ள கையல்கள் இருக்கிறபடியே எங்களுக்கு தண்ணிகள் எல்லாம் இதால் பண்ணி பிள்ளைகள் ரோட்டால நடந்து போயிடாது. ஓட்டோவில் ஒரு கற்பணி தாய்மார்கள் ஓட்டோவில் போய் வர்றதெல்லாம் சரியான கஷ்டமா இருக்குது. நிறைய அதிகாரிகளுக்கு எல்லாம் நாங்கள் அறிவித்தல் கொடுத்திருக்கோம், கடிதம் கொடுத்திருக்கோம். எலெக்ஷன் எல்லாம் வராங்க, அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் நிறைய லெட்டர் கொடுத்திருக்கோம். ஆனால் இந்த ரோட்டை இன்னுமே புனரமைக்கல. கடந்த 20 வருடங்களுக்கு மேல் இந்த வீதி புனரமைப்பு இன்றி குன்றும் குழியுமாக காணப்படுகின்றது. மழைக்காலங்களில் வீதிதோறும் சேறு சகதி நிறைந்து காணப்படுவதால் பாடசாலை செல்லும் மாணாக்கரின் சீருடைகளும் அழுக்கடைந்து கல்வி நடவடிக்கைகள் பாதிப்படைவதாக பெற்றோர், ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். நாங்க செல்நாயபுரம் இந்து மகாவித்யாலயம் ஸ்கூலுக்கு போறோம். இந்த ரோட்டால தான் டெய்லி போய் வரோம். ரோட் மழை பெஞ்சா குண்டும் குழியுமா இருக்கு. இதால டைமுக்கு ஸ்கூலுக்கு எங்களுக்கு போக இல்லாம இருக்கு. இதை உரிய அதிகாரிகள் கவனத்திற்கு எடுக்குமாறு கேட்டுக்கிறோம். நான் தேவானையிலிருந்து கதைக்கிறேன். என்னென்று கேட்டால் இந்த தேவானார் இந்த குண்டுங்குழியுமா இருக்கிற ரோட்டால் எங்களுக்கு போக்குவரத்து எல்லாம் செய்ய முடியாது. கெட்பணி தாய்மாரெல்லாம் மழை பெய்தா போக இயலாது, வந்து கொள்ள முடியாது. அதால இந்த உரிய அதிகாரி இந்த ரோட்டை திருத்தி மாறி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றோம். எந்த அதிகாரி எங்களுக்கு இதை திருத்தி தரல. இந்தியாவது எங்களை இந்த ரோட்டை திருத்தி மாறி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றோம். பாதை நிலை காரணமாக கர்ப்பிணி தாய்மார்கள், வயோதிபர்கள், பாதசாரிகள் மற்றும் நோயாளர்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் கொடுக்கப்பட்ட வாக்குகளுக்காக மாத்திரம் வாக்குறுதிகள் அமையாமல் அவை நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதில் இந்த பகுதி மக்கள் உறுதியாக உள்ளனர்.